பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய அணியோட ஸ்டீவன் ஸ்மித்தோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியாவுக்கு எதிரான அந்த போட்டிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா அவர் பெரிய அளவில் டெஸ்ட் போட்டிகளில் ரன்கள் குவிக்க தவறிட்டு வராரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அவர் மேலே இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முதல் 2 போட்டிகள்லையுமே பெரிய அளவில் அவரால் ரன் குவிக்க முடியாமல் போயிருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மித்தோட பேட்டிங் டெக்னாலஜி எல்லாத்தையுமே இந்திய அணி ரொம்ப துல்லியமாக கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட ஃபுட் ஒர்க் எல்லாமே இந்தியாவுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. அதனால ஈஸியாக அவரை விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு உருவாகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் தான் கொடுங்களேன், ஒரு 2-3 போட்டிக்கு அவரை விட்டுருங்க, அவர் விளையாட வேண்டாம் அப்படின்லாம் கூட நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஸ்மித் டெஸ்ட் போட்டிகளில் சதம் விளாசி கிட்டத்தட்ட 25 இன்னிங்ஸுகள் ஆயிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் டெஸ்ட் போட்டிகளில் சதம் அப்படிங்கிறத பதிவு பண்ணி. இதனால தான் நிறைய விமர்சனங்களை அவங்க மேலே முன் வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே இந்த 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முடிவு கட்டியிருக்காரு ஸ்மித். இந்த போட்டியில் ஆரம்பத்தில் இருந்தே இந்தியாவோட முழு கவனமுமே டிராவிஸ் ஹெட் மேலே தான் இருந்தது. ஏன்னா 2வது டெஸ்ட் போட்டியில் அவர் ஏற்கனவே ஒரு சதம் விளாசி இருந்தனால எப்படியாவது அவர் விக்கெட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய பந்து வீச்சாளர்களோட ஒரே குறிக்கோளாக இருந்தது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஸ்மித் மறுமுனையில் நிலைத்து நின்றாடி தன்னோட சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. டெஸ்ட் போட்டிகளில் 33வது சதத்தை விளாசி இருக்காரு கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு அப்புறமா. இதன் மூலமாக ஆஸ்திரேலியாவோட முகாமில் ஒரு புத்துணர்ச்சியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே டிராவிஸ் ஹெட் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஸ்மித் ஆகட்டும், இவங்க 2 பேரும் அடித்த சதம் அப்படிங்கிறது அந்த அணிக்கு ரொம்பவே குரூஷியலான காலகட்டத்தில் கிடைச்ச ஒரு சதமாக இருக்குது. இதனால தான் அந்த அணியோட ரன்னுமே பெரிய அளவில் உயர்றதுக்கு இவங்க 2 பேருமே முக்கிய பங்காக இருந்தாங்க. இவங்களோட 2 பேரோட சதம் தான் இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட வெற்றியை உறுதி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும் அப்படிங்கிறதும் ரசிகர்களோட கருத்தாக இருக்குது.